இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இடி இணைற்று நாமத்தினாலே மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்கள் யாவரும் என்போடு கூட வாழ்த்துகின்றோம். காவல் கிணறு கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பணகுடி சேகரத்தின் இந்த அருமையான மக்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து கர்த்தரை துதிப்போம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இம்மட்டும் எங்களை காத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு கொள்ளை நோய்கள் தேசத்தை பாழ்கடிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் உம்முடைய ஆராதனையை உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு உம்முடைய ஆலயத்தில் நின்று இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளோடு நாங்கள் பேசுவதற்கும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுகிற பொழுதும் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற பொழுதும் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய நன்மையின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டுகளும் துதி கன மகிமை மக்கி செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். சற்று நேரம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் ஜெபத்தோடு கூட நம்ம பாடல்களை கரங்களை தட்டி பாடுவோம். நமக்கு தெரிந்த பாடல்கள், கன்வென்ஷன் கீதங்கள் இருக்கிற சில தெரிந்த பாடல்களை நாம் பாடப்போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் வீடுகளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் கரங்களை தட்டி நீங்கள் பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது பாடல் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். இரண்டாவது பாடல் நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் இரண்டாவது பாடல் துதித்து பாடிட பாத்திரமே. நாம் கரங்களை தட்டி பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணிவோம், கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை நடத்தி இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார். ஆகையினாலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 353வது பாடல் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கொள்ளை நோய் வந்தாலும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்பட மாட்டோம். காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த பாடலை நாம் உணர்ந்து இந்த பாடலை கரங்களை தாட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். 353வது பாடல் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆமென். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி பாடுவோம்.
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரீட்சையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரீட்சையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. உன்னதமானவருடைய சற்றில் நிழலுக்குள்ளாய் இருக்கிறோம். நாம் நம்புவோம், நாம் விசுவாசிப்போம். ஆண்டவருடைய நிழலின் கீழாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் நம்பி விசுவாசிப்போம். 502வது பாடல் நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை நோக்கி, ஆண்டவரை நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். Thank God. Yes. Hallelujah. கரங்களை பற்றிக் கொள்வோம். அவர் பாசமாய் நம்முடைய கரங்களை அவர் பற்றிக் கொள்கிறார். நாமும் அவருடைய கரங்களை பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா
காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவவாழிதானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவவாழிதானை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மையே விட்டு அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களை நாம் பற்றி வாழ்வோம். தேவன் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்வார். அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படி போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை. கர்த்தரை நம்பும் போதுதான் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி, சந்தோஷம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரங்களை நாம் பற்றி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனையின் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தரை நாம் துதிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னியும் என்று கேட்போம். என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதித்தலே இன்பமானது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து நம்மை அர்ப்பணித்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எஸ், ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போதே தேவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறேன். எஸ் லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீரே கனத்திற்குரியவர், நீரே மகிமைக்குரியவர், நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாசமோசங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, நம்மை வழி நடத்தினாரே.
தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம். எஸ் 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 லார்ட், உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழுகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவை உம்மை உயர்த்துகிறோம். சர்வத்தை ஆளுகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh glory glory. மகிமை மகிமை உமக்கே மகிமை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் நான் வந்து நிற்கிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அற்புதமாய் நீர் நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தின் அண்டையில வந்து நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை கட்டியாய் பிடித்து நான் முத்தம் செய்து சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இம்மட்டு நடத்தினீரே, உமக்கு நன்றி. எத்தனையோ போராட்டங்கள் வந்த போதும், எத்தனையோ இடர்பாடுகள் வந்த போதும் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை விட்டு பிரிந்து போன போதும், சூழ்நிலைகள் மாறின போதும் எங்களை கைவிடாதிருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சமாயிருந்தீர், நீர் எங்கள் கோட்டையாயிருந்தீர், நீர் எங்களுக்கு துருகமாயிருந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுவோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். எந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தரிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜபித்தே
இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எஸ், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தரை நாம் துதிக்க துதிக்க துதிக்க, ஓ சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தம்முடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நம்மை வைத்துக் கொள்கிறார். தம்முடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாய் உன்னை அடைக்கலமாய் வைக்கிறார். ஆபத்து காலத்திலே அவர் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல உன்னை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லை ஆண்டவரே. நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் எனக்கு தேவை, உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவர் என்று சொல்லுவோம். பரலோகம் அதை பார்க்கிறது, கர்த்தரும் அதை பார்க்கிறார், அவர் அங்கீகரிக்கிறார். எஸ் லார்ட், நன்றி நன்றி நன்றி. துதித்துக் கொண்டே இருப்போம். வாய்கள் கர்த்தரை புகழட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஐயா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மகிமை மகிமை உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் இல்லைன்னா நான் இல்லப்பா. ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க இல்லை ஆண்டவரே. நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் வல்லமை, நீர்தான் என் மகிமை ஆண்டவரே. நான் உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னுடைய பலன் ஆண்டவரே. எங்களுக்கு வேற பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தது போல நிற்கிற பொழுது ஆண்டவரே, ஐயோ, என்னுடைய நோய், என்னுடைய காரியங்கள் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் போது நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம்
வாழ்வாகுமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே அமைதியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. அவர் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும், சமுத்திரம் வெள்ளம் பொங்கி பர்வதங்கள் அழிந்து போனாலும் கர்த்தர் நம்ம பலனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு நீர்க்கால்கள் உண்டு, அது உன்னதமானவருடைய வாசஸ்தலத்திலிருந்து வருகிறது, அது என்னை சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சந்தோஷத்தால் நிரப்புகிறார். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ லார்ட். அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, நீங்க தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் புகலிடம். ஒரு தாயை போல தேற்றுகிற அன்பு, தகப்பனை போல தோளில் சுமக்கிற அன்பு நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே. நாளிலே இந்த டிவியின் வழியாய் பார்க்கிற உங்களுடைய வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிற நீங்களும் ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள். நீங்களும் அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். நன்றி ஆண்டவர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ. எங்கள் ஆராதனையில் வெளிப்பட்டதற்காக உமக்கு சோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிரசன்னத்தினால் எங்கள் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பாக இந்த ஆராதனையில் கீபோர்ட் வாசித்த அருமையான தம்பி ஆண்ட்ரூவுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். மற்றும் இந்த காவல் கிணறு சபையினுடைய ஊழியராக இருக்கிற விவின் ஆலிவர் அவர்கள் என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாமத்தை ஊழியத்தின் மூலமாக மகிமைப்படுத்துகின்ற அருமையான பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். எங்களோடு கூட நீர் பேசும், இடைவிடும். நம்முடைய வார்த்தையின் வழியாய் எங்கள் பிரயோஜனமானவைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவை. இந்த வாரத்திலே நமக்கு திருச்சபை பாலர் ஞாயிறாக கொண்டாடும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஆகையினாலே சிறு பிள்ளைகளை குறித்து அவர்களை எப்படியாக நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு. 127 சங்கீதம் 4 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் தருகின்ற ஆசீர்வாதத்தில் இந்த ஆசீர்வாதம் முதன்மையானது. ஏனென்றால் நமக்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு, நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழப்போகிறார்கள். நம்முடைய வாழ்விலே அடுத்த ஒரு தொடர்ச்சியை நம்முடைய பிள்ளைகள் வாழப்போகிறார்கள். அதனாலே பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இட்ஸ் எ பிளெஸிங். தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழுகிறது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? நாம் ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பொழுது, மனிதர்களை உண்டாக்கின பொழுது தொடர்ச்சியாக மனித குலம் உருவாக்கி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகினால தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதை சொல்லும்போது குழந்தை செல்வம் இல்லையா? குழந்தை என்பது ஒரு சத்து. அப்போ இப்படி ஆண்டவர் தருகிற இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி வளர்ப்பது, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது?
பிள்ளைகள் பிறந்தாச்சு, அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தியலாக, ஒரு வாழ்வியல் நடைமுறையாக இன்றைக்கு இருக்கிறது. அது முக்கியமாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே பார்வோன் குமாரத்தி ஒரு வார்த்தை சொல்கிற, எனக்காக இந்த பிள்ளையை நீ வளர்த்திடு. மோசையை தன்னிலிருந்து எடுக்கிறார்கள், மோசே என்று பெயரிடுகிறாள். அந்த பிள்ளையை சொல்லுகிற பொழுது இந்த எபிரேய பெண்ணிடத்தில் எனக்காக நீ வளர்த்திடு. ஆண்டவர் அப்படிதான் நமக்கு சொல்றாரு, எனக்கென்று இந்த பிள்ளையை நீ வளர்த்திடு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த குழந்தை என்னால் உண்டானது. நோ நோ நத்திங். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு, நம்மால் உண்டானது அல்ல என்பதை நாம் முதலில் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிற, இதை எனக்காக வளர்த்திடு. பிள்ளைகளை யாருக்காக வளர்க்கிறோம்? பெற்றோர் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில வளர்க்கிறோமா? நாளைக்கு அவர்கள் என்னை ஒரு பெரிய இடத்துல, நல்ல இடத்துல என் பிள்ளைகளை என்னை வைத்து பராமரிப்பார்கள் என்ற நோக்கத்திலே வளர்க்கிறோமா? கத்தருக்காய் வளர்க்கிறோமா? இந்த நோக்கம் ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகளை எதற்காக நாம் வளர்க்கிறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக நாம் வளர்க்கிறோம்? பிள்ளைகளை பார்த்து நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு இல்லையா, அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணுமா கடைசியில், இல்லையா? எதற்காக நாம் வளர்க்கிறோம்? பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், பெற்றெடுத்த பிறகு அது எப்படி வளரட்டும் அப்படி அல்ல, பெற்றெடுத்த பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, நோக்கத்தை அவர்களுக்கு நாம் ஊட்டுகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. இன்றைய குழந்தைகள் நாளை தலைவர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா? குழந்தைகள் தலைவர்களாக மாறுகிறார்கள், தலைவர்கள் நாட்டை ஆளுகிறார்கள். அதனாலே பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நெல்சன் மண்டேலா அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர். தென்னாப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் தலைவராக, சிறந்த தலைவராக இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பத்திரிகையாளர்கள் இடத்துல கேட்டார்களாம். ஐயா, நீங்கள் சிறந்த தலைவராக இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னார்களாம், கேட்டார்களாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய தகப்பனார் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர். என்னுடைய தகப்பனுடைய கரங்களை நான் என்னுடைய பிஞ்சு கரங்களினாலே பிடித்து கொண்டு அங்கே நடக்கிற பழங்குடி தலைவர்களுடைய கூட்டத்திற்கு செல்வது வழக்கம். தலைவர் அவருடைய அப்பா அவர்கள் அழைத்து செல்வார். அழைத்து செல்கிற பொழுது தன்னுடைய மகனையும் கரங்களை பிடித்து அழைத்து செல்கிறார். அவர் அந்த சிறு வயதிலே அந்த நெல்சன் மண்டேலா சில காரியங்களை தன்னுடைய தகப்பனிடத்தில் கற்றுக்கொண்டார். என்ன காரியம்? போன உடனே அவர் என்ன செய்வாராம், அந்த பழங்குடி தலைவர்கள் வட்டமாக அமர்ந்து கொள்வார்கள். They sit in the circle. இரண்டாவதாக என்ன செய்வார்களாம், அவருடைய தகப்பனார் பேசவே மாட்டார். He speak in last. கடைசியாக அவர் பேசுவாராம். கடைசியாக தகப்பனார் பேசுவாராம். இந்த ரெண்டு காரியத்தை அவர் கற்றுக்கொண்டார். சொல்லும்போது சொல்லுகிறார், ஒன்று எப்படி ஒற்றுமையாய் வாழ்வது, எப்படி ஐக்கியத்தோடு வாழ்வது என் தகப்பனார் கற்றுக்கொண்டார். இரண்டாவதாக எல்லோரும் பேசின பின்பாக நான் பேச வேண்டும். இந்த ரெண்டும் என்னை என் தகப்பனார் கற்றுக் கொடுத்த அந்த காரியம் சிறந்த தலைவனாக உருவாக்கிற்று. கற்றுக் கொடுத்தல் எங்கே பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கிறதுனா பள்ளிக்கூடத்தில் இல்லை, வீடுகளிலே பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு வீட்டில் தான் அந்த கல்வி ஆரம்பமாகிறது. நடைமுறை வாழ்வியல் கல்வி வீட்டில் தான் ஆரம்பமாகிறது. வீட்டில் குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, பிள்ளைகளை எப்படி நாம் நடத்துகிறோம், அதெல்லாம் பிள்ளைகளை மோல்டு பண்ணுகிறது.
2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், பவுல் அங்கே எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன். முதலாவதாக பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்துங்கள், சத்தியத்திலே வளருங்கள். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பிள்ளைகளை நாம் சத்தியத்தை கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நாம் கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறோம். உண்மை சொல்லு, இது உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக் கொடுக்க மறந்துடல. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கலாம், ஒருவர் வருகிறார், அவர் கடனாளியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தோடு வருகிறார். பிள்ளைகள் வெளியே வந்து ஓடி போய் பார்க்கிறார்கள், அவங்க அப்பா இருக்கிறாங்களா? தகப்பன் அதற்கு முன்பாக சொல்லிவிட்டார், அப்பா இல்லைன்னு சொல்லிரு. பிள்ளைகள் வெளியே வந்து சொல்றாரு, அப்பா இல்லை, எங்க அப்பா இல்லை. வாட் தே ஆர் லேர்னிங்? அவர்கள் எதை படித்துக் கொள்கிறார்கள்? ஓஹோ, நான் பெரிய பையனை ஆன பிறகு இப்படி இல்லைன்னு சொல்லணும், உள்ளே இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லணும். உண்மையை கற்றுக் கொடுங்கள். சிறிய காரியத்திலே உண்மையை கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகலாம், அங்கே வருகிறார்கள், போயிட்டு வருகிறாங்க. அவர்கள் உண்மையை கற்றுக்கொண்டார்களா? அங்கிருந்து ஒரு பொருள் வருகிறது, இதை நீ திருப்பி கொடுக்கணும், கட்டாயப்படுத்த வேண்டும், அதை பள்ளிக்கு நீங்க சொல்லணும். பிள்ளைகள் சத்தியத்திலே அவர்கள் வளரும்படிக்கு நாம் எச்சரிக்க வேண்டும், அவர்களை அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். சத்தியம்னா என்ன? இயேசு. எல்லாவற்றுக்கும் மேல நாம் செய்ய வேண்டியது என்ன? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவை கொடுங்கள், இயேசுவை இவருடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொடுங்கள். இயேசு அப்படிங்கிறத அடையாளம் காட்டுவது எது? நீங்க தான் அடையாளம் காட்டணும், உடைய குடும்பம் தான் அதை அடையாளம் காட்டும். அப்ப இயேசுவை கற்றுக் கொடுப்பது நீங்கள் தான். அவர் தான் சத்தியம்பா, கற்றுக் கொடுக்கணும். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, உண்மை இல்லாத காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வையுங்கள். ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் ஜீசஸ். அவர்களுக்கு இயேசுவை அறிமுகம் பண்ணுங்கள். கையிலே வேதாந்தி கொடுத்து வாசிக்க அந்த தன்மை வந்து அந்த பிள்ளைகளை வாசிக்கணும் அப்படி சொல்லி கட்டாயப்படுத்துங்கள், சொல்லுங்கள். அதுதான் சத்தியத்தில் வளர்ப்பது. வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கள், அவர்களை பாராமல் படிக்க சொல்லுங்கள். வேதம் வாசிச்சியான்னு கேளுங்க. This is the way. பிள்ளைகளை நாம் உருவாக்குவது. சத்தியத்திலே வளருங்கள். பிள்ளைகளை சத்தியத்திலே வளர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு சத்தியத்தை விட்டு விட்டு பிள்ளைகளுக்கு என்னத்தெல்லாம கற்றுக் கொடுக்க, டிவி, சீரியல், படம் இல்லையா? அதில் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? அங்கே அந்த சினிமாவுக்கு இருந்து ஆபாசமான காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்களா? சாதாரணமாக சில பிள்ளைகள் பார்க்கிற இந்த அனிமேஷன்ஸ், கிட்ஸ் பார்க்கிற சில வீடியோ கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய காரியங்கள் பொய் கற்றுக் கொடுக்கிறார்கள், அடிக்கிறது கற்றுக் கொடுக்கலாம், மூர்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு எதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம்? சில சந்தேகங்களை பிள்ளைகள் கேட்பாங்க. அமைதியில் உட்கார்ந்து அவர்களுக்கு, உனக்கு என்ன தெரியும், போ ஓடு, அங்கே வேலை செய், அங்கே இரு. அது நல்லதாக இருக்கலாம், அது கெட்டதாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது தீமை, இது நன்மை, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வந்து கேட்டா கோபப்படாம, எரிச்சல் படாம உட்கார்ந்து அவர்கள் நிதானித்து சொல்லிக் கொடுங்கள். அதே நேரத்தில் தீமையை செய்தால் கண்டியுங்கள். பிள்ளையை பிரம்பால் அடித்தால் சாகான் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல. அடிக்கணும், கண்டிக்கணும். கண்டிக்க நேரத்தில் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். கண்டிப்பு செய்யலைன்னா பிள்ளைகள் சரியாக வளராது. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கிறது. அந்த கிளை எப்போ பார்க்க அழகா இருக்கும் தெரியுமா? அப்படி பதர் மாதிரி இருக்கிறத கீழே இருந்து அப்படியே வெட்டி விட்டு அழகா இருந்து, நான் மேல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகா. கீழே உள்ளதெல்லாம் சரி செய்ய வேண்டும். சில காரியங்கள் எல்லாம் கீழே இருந்து சரி செய்ய வேண்டும். பிள்ளைகள் வளர்கிற பொழுதே அதை சரி செய்ய வேண்டும். பிள்ளைகளை சில காரியங்கள் நாம் கண்டிக்க வேண்டும். தவறு என்றால் சுட்டி காட்ட வேண்டும். நல்லதை கெட்டதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாவது சத்தியத்தில் நாம் வளர்க்கணும். பாருங்க,
தீமோத்தேயு குறித்து சொல்லுகிறது பவுல் சொல்றாரு, அங்கே சொல்லும்போது அது அந்த விசுவாசம் அப்படி தாய்க்குள்ளும் அப்படி பாட்டிக்குள்ளும் அது இருந்தது, அது உனக்குள்ளேயும் இருக்குது. அதை நீ எழுப்பு. உன் பாட்டியாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் உன் தாயாகிய லோவிசாளுக்குள்ளும் அது இருந்தது. அந்த விசுவாசத்தை நீ கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா சத்தியத்தில் பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. சிறு வயதிலிருந்தே சத்தியத்தில் வளர்க்கணும். இதுதான் உண்மைன்னு சொல்லிக் கொடுக்கணும். பொய்மையே நம்ம சொல்லி கொடுத்து விட்டு சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படுறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இல்லையா? சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான், அங்கே ஒரு செருப்பெண் இருக்கிறார், அடிமையா இருக்கிற பெண், சின்ன பிள்ளை. அது சொல்லுகிறார் தன்னுடைய எஜமான் மனைவியிடத்தில், எப்படியாவது ஐயாவுக்கு சுகம் வேணும். அதனால அவர் சீரியாவிலிருந்து புறப்பட்டு அங்கே நிருபங்களை வாங்கி கொண்டு எலிசாவினிடத்தில் போனா கண்டிப்பா அவளுக்கு சுகம் கிடைக்கும். அந்த பெண் சொல்லுகிறதை, அந்த பிள்ளை சொல்லுகிறதை பாருங்கள். அது சொல்லுகிறார், 3ஆம் வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். இட்ஸ் நாட் கமெண்ட். பிள்ளை எவ்வளோ அழகா பேசுது பாருங்க. போகணும் அப்படின்னு சொல்லலை, நலமா இருக்கும். வார்த்தையில் ஒரு ஒரு பணிவு, ஒரு தாழ்மை. அடுத்து அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அடுத்தது இட்ஸ் ஆத்தென்டிக் வேர்ட், ஷேரா, நீக்கி விடுவார். நீக்கலன்னு வைங்களேன், போயிட்டு அவருக்கு சுகமால திரும்பி வரார். இந்த பிள்ளையுடைய கதை அல்லது இவருடைய வாழ்க்கை, அது அவ்வளவு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு. நீக்கி விடுவார். முதல்ல ஒரு தாழ்மை, இரண்டாவது கர்த்தர் மேல் உள்ள உறுதி. அந்த பிள்ளைக்கு எங்கிருந்து வந்துச்சு? இஸ்ரவேலின் தேவன் மீது அந்த பிள்ளைகள் வைத்திருந்த சத்தியம். பிள்ளைகள் சத்தியமாய் உண்மையாய் இவர்கள் பழக்கப்படுவார்களா, சத்தியத்திலே அவர்கள் வளர்வார்களானால் இப்படிதான் இருப்பாங்க. ஒரு தாழ்மை. இரண்டாவது பிள்ளை நடக்கும். எலிசாவின் இடத்துல போகிறான், அற்புதம் நடக்கிறது. எனக்கு அதில் ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தையை பாருங்க. அவனுடைய தோள் சிறு பிள்ளையின் தோலை போல மாறிட்டான். காரணம் என்ன? சிறு பிள்ளையினுடைய செய்தி, சிறு பிள்ளையின் நற்செய்தி. அவனுடைய தோல் சிறு பிள்ளையின் தோல், அப்படிதான் போட்டிருக்கு வேதாகமத்தில். எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தில் இரண்டாவதாக சகிப்புத்தன்மையில் பிள்ளைகளை வளருங்கள். நீங்க நிறைய பிள்ளைங்க சகிப்புத்தன்மை அற்றுள்ளாக இருக்கிறார்கள். இஸ் நாட், நான் சொல்றது இல்லை ஃப்ளெக்சிபிள் இல்லை, இப்படி வாழு அப்படி வாழு அப்படி கற்றுக் கொடுப்பதல்ல, சகிப்புத்தன்மை குணத்திலே. சில பிள்ளைகள் பாருங்க, இது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேங்க, இதை வாங்கி தந்தா தான் நான் இருப்பேங்க. இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி வளர்த்து விட்டு அவர்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு காலகட்டம் வரும்போது அவர் கேட்கறத நீங்க நிப்பாட்டினீங்கன்னா பெரிய பிரச்சனை வருது. பத்திரிகைகளை பார்க்கிறோம். பிள்ளைகளை பாதுகாப்போடு வளர்க்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. பாருங்க, எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தரல, தற்கொலை செய்து கொண்டான். அப்படி இளைஞர்களை பார். காரணம் என்ன? எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, இதை மட்டும் வாங்கி தர மாட்டேக்கார். ஸோ எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. we cannot give anything, everything and any time. அநேக நேரங்கள் அப்படித்தான். பிள்ளைகளை இந்த சகிப்புத்தன்மையிலே வளருங்கள். இது இல்லைன்னா இல்லை, இது கிடையாதுன்னா கிடையாது, அப்படி சிலதை சொல்லி வளருங்கள். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். சில பிள்ளைகள் பாருங்க, வீட்டில் இணக்கமா பேச தெரியாது. சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, வந்தா வர்றவங்களுக்கு வணக்கம் போட தெரியாது. மற்ற பிள்ளைகளோடு இணக்கமாக அவர்களால் போக தெரியாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதை பேச கற்றுக் கொடுங்கள். அவனோடு இப்படி பேச, அன்பாய் பேச கற்றுக் கொடுங்கள். சில பிள்ளைகள் வீட்லேயே பூட்டி வச்சிருப்பாங்கல்ல,
பூட்டி 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 வச்சிருப்பாங்க, வெளியே போயிடாது. பிள்ளைகளுக்கு பயம் இல்லாமல் வாழ கற்றுக் கொடுங்கள். பயம் இல்லாமல் போல்டா சிலதை பேச, சிலதை அவர்கள் செயல்பட அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். let them go forward. அதை சிறு வயதிலிருந்தே பழக்க வேண்டும். சில பிள்ளைங்க பாருங்க, ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்க. வீட்டில் இப்படி போன உடனே அப்படி சின்ன பிள்ளைங்க தாயின் பின்னாக அப்படி மறைந்து கொள்ளும். எல்லாவற்றிற்கும் எல்லா நிலைமையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இதுதானும் குடிப்பேன். சில குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லாம் கொடுத்து வளர்த்துறது. சில பிள்ளைகள் திருமணமாகி போகிற பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும், இதுதான் நான் சாப்பிடுவேன், இப்படி தான் நான் இருப்பேன், இல்லை நீ இப்படி இரு அப்படின்னா பாவத்திலே சொல்லவில்லை. சில சாப்பிடுகிறதில்லை, சில பொருட்கள் வைத்திருக்கிறதில்லை, அவர்கள் அன்றாட பழக்க வழக்கங்களிலே சில மாறுதல்களை அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு செய்யணும். இல்லை நான் ஏசி இருந்தால் தான் தூங்குவேன், நான் ஏசி காரில் தான் போவேன், இப்படி தான் நாங்கள் ட்ரெஸ் உடுத்துவோம். நோ நோ நோ. பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பது எப்படியும் அவர்கள் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற நடைமுறையை கற்றுக் கொடுங்கள். பெரியவர்களை மதித்து நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்கள் இல்லையா, அதை மதித்து நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 25ல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அங்கே ஒரு ஃபேமிலி, ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, ஏசா யாக்கோபு. அது சொல்லும்போது அந்த வார்த்தை பாருங்க, அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை, ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கிறது இல்லையா, ரெண்டு விதமான ஆட்டிடியூட்ஸ். ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான ஆட்டிடியூட்ஸ் இருக்கிறது. ஒருத்தனை அப்பாவுக்கு பிடிக்கும், ஒருத்தனை அம்மாவுக்கு பிடிக்கும். இதுதான் பிரச்சனை வந்தது. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாய்க்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்தபடியினால் ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்கால யாக்கோவின் மேல் பட்சமாயிருந்தான். ஏன்னா அவன் வீட்டிலே இருந்தான், அவன் குணசாலி, கூடாரவாசி, குக் பண்ணுறது அவனுடைய ஒர்க்கு. இவன் வெளியே போய் வேட்டையாடிட்டு வருவான், ரொம்ப வீரம் உள்ளவன், பயம் அறியாதவன். இவனுக்கு கொஞ்சம் பயம் உண்டு. he never go alone. தனியாக எங்கேயும் போனதில்லை. முதல்ல அப்போ தான் கால் எடுத்து வைக்கிறான். அன்னை ஏசா கொண்டு விடுவான்னு சொன்ன உடனே தான் அவன் கால் எடுத்து வச்சு வெளியே போகிறான், நடந்து போகிறான். நல்லா கவனிங்க. ஒரு தாயின் தகப்பனும் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? அந்த சகிப்புத்தன்மையிலே பிள்ளைகளுக்கு பாகுபாடு காட்டாமல் வளர்த்துருக்கணும். இங்கே பாகுபாடு காட்டினபடினால பிள்ளைகள் என்ன நடக்கு பார்த்தீங்களா? ரெண்டு இடத்துக்குள்ள சண்டை, ரெண்டு இடத்துக்குள்ள மனஸ்தாபம். இந்த ஆண் பெண் பாகுபாடு உணவில் கொடுக்குற சாப்பாட்டில் பாருங்க, நீ பெண் பிள்ளை குறைச்சி சாப்பிடு, நீ ஆண் பையன் நிறைய சாப்பிடு இல்லையா? அநேக நேரங்கள் அப்படி சொல்லிடுறோம். நடந்தது என்ன? ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தாயை கற்றுக் கொடுக்கிறாள் தன்னுடைய சகோதரனை அவனுடைய சொத்தை அபகரிக்கும்படிக்கு. நீ போய் இப்படி செய், இப்படி நீ அவங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கொள். கற்றுக் கொடுப்பது யார்? ஒரு தாய். கேர்ஃபுல். குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளை நாம் சகிப்புத்தன்மையோடு நாம் வளர்க்க வேண்டும். கடைசியாக நான் முடிக்கிறேன். சாட்சியில் வளருங்கள். விட்னஸ், சாட்சி. யூ ஆர் த சாட்சி. நீங்க தான் டெஸ்டிமன், நீங்க தான் விட்னஸ் இன் யுவர் லைஃப். குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் தான் சாட்சிகள். பிள்ளைகள் எப்படி பழகுறாங்க, என்ன நண்பர்களை உடையவர்களாக இருக்கிறார் ரொம்ப பார்க்கணும், ரொம்ப கவனமாக கவனிக்க வேணும். பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் எந்தெந்த நண்பர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் இது தெரியணும். சில வீடுகளில் போய் உங்கள் மகன் எங்கே அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயா போயிருப்பான். வேர் இஸ் யுவர் சைல்டு? ஆதாம் ஏவாள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் மறைத்து கொண்டேன். சில வீடுகளில் ஜெபம் பண்ணும் போகும்போது உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? எங்கேயும் இருப்பான், விளையாடிட்டு இருப்பான்.
நோ வெர் இஸ் யுவர் சைல்டு? உங்களுடைய பிள்ளை எங்கே இருக்கிறது என்று பெற்றோருக்கு தெரிந்திருக்கணும். இன்னைக்கு என் பிள்ளை அங்கே நின்று விளையாடிட்டு இருக்கிறான், அந்த வீட்டுக்கு போயிருக்கிறான், படிக்க போயிருக்கிறான், டியூஷன் போயிருக்கிறான். அது எங்க இருந்தானே? நோ, அவர்கள் எப்படி சாட்சி வளர்கிறார்கள், என்ன நண்பர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு. கிறிஸ்தவ பெற்றோருக்கு ரொம்ப உண்டு. உங்களோட பிள்ளைகள் சாட்சி வாங்கணும். அடுத்தது சாட்சி என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகள் மற்ற இடத்துல சாட்சி வாங்கணும். சரி, இருந்த அந்த பிள்ளைகளை போல இருக்கணும் இல்லையா? எவ்வளவு சாட்சியான வாழ்க்கை. உங்களை பெற்றோர் எவ்வளவு நல்லவங்க பாருங்க. அதுதான் சந்தோஷம், அதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. எவ்வளவு உதவி செய்யறாங்க, எவ்வளவு நன்மை செய்யறாங்க. சமீபத்தில் இந்த கொரோனா நிதி அநேகர் கொண்டு கொடுத்தாங்க பாருங்க. சிஎம்கிட்ட ஒரு பையன் தான் சேர்த்து வைத்திருக்கிற அந்த உண்டியில் இருக்கிற பணத்தை கொண்டு கொடுக்குறான். இது எப்படி முடியுது? காரணம் அவருடைய பெற்றோருடைய ஊக்கம். தனக்காக இல்லை, நாட்டுக்காக, நாட்டின் மீது நாட்டு பற்று, மக்கள் மீது அந்த அன்பு, சமூக அக்கறை, இவெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. திருச்சபை சபை இவைகள் எல்லாம் போதிக்கிறது, சத்தியத்தை போதிக்கிறது. பிள்ளைகள் ஆலயத்துக்கு கரெக்டாக வராங்களா, நீட்டாக வராங்களா? பிள்ளைகள் பாதி வரும் பாருங்க, பெற்றோர் கண்டுடவே மாட்டாங்க. ரூபா கொடுக்குறத மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருவான், சர்ச்சுக்கு வந்துட்டு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் எங்கேயும் இருப்பான். பிள்ளைகள் வசனம் சொல்றாங்களா, கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் பேசிட்டு இருக்கிறாங்களா, கவனிக்க மாட்டாங்க. கேர்ஃபுல். எனக்கு அன்பானவர்களே, நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சியாய் வளருங்கள் பிள்ளைகளை. பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நீங்கள் இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டியது அவசியம். நீங்க ஒரு தவறு செய்துட்டு பிள்ளைகள் நாளைக்கு கேட்கணும், நீங்களும் தான் செஞ்சீங்களே. பிள்ளைகள் சாட்சி, நீங்க தான் சாட்சியாய் வாழ வேண்டும். அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 2 வகையான சாட்சி. ஒன்று ஏலியினுடைய பிள்ளைகள். ஏலியின் பிள்ளைகள் என்ன சாட்சி, அவர்கள் என்னெல்லாம் செய்தாங்க, அது அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஏலியினுடைய பிள்ளைகள் கொப்பரையில வெந்து கொண்டிருக்கிறதிலே ஈட்டியை வைத்து குத்தி தேவனுடைய சமூகத்திலே சாப்பிட்டார்கள். அது ஒன்று. 2வது, அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் தேவனுடைய ஆலயத்தில். ஏலியின் பிள்ளைகள். ஏலியின் பிள்ளைகளாய் பிள்ளைகள் இருக்கிறார்களா? சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் கொண்டு வந்து ஆலயத்தில் விடப்பட்டவன். அவள் தாய் பொருத்தனை செய்து பெற்ற பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கிறது. 2 பிள்ளைகள். ஏலி வளர்த்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தது? ஏலியினுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது? ஏலி எப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்கணும், வளர்க்கல. ஏலி தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றான், மக்களே அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருப்பது நல்லதல்ல. ஆனால் அவனால் கண்டிக்க முடியவில்லை. காரணம் என்ன? தன் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அந்த நடைமுறையிலே பண்பிலே அவன் வளர்க்கவில்லை. சாமுவேலை அண்ணாள் அப்படி வளர்க்க சொல்லியிருப்பாள்ல. எப்பா, எனக்கு குழந்தைல்ல, நான் ஆண்டவர்கிட்ட போனேன், ஒரு நாளிலே நான் அழுதேன், நான் ஜெபித்தேன், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று கேட்டேன். பொருத்தனையாய் செய்து பெற்ற பிள்ளை நீ. நீ கர்த்தருக்குரியவன், நீ கர்த்தருக்குரியவன், நீ கர்த்தருக்கு தேவை. நீ ஆலயத்திற்கு போக வேண்டும், நீ ஆலயத்திற்கு சென்று அங்கே பணிவிடை செய்ய வேண்டும். அவள் அதை அறிந்தான். இதுதான் கற்றுக் கொடுத்தல். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வருவதற்கு காரணம் என்ன? அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய பொருத்தனை, அன்னாளுடைய வளர்ப்பு. அன்னாள் அப்படி வளர்த்தாள் பிள்ளையை. என் பிள்ளை நான் வைத்துக் கொள்ளவில்லை, உரிமை கொண்டாடவில்லை, பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்தில் பணிவிடை செய்யும்படி விட்டு விட்டாள். தாய் பாசம் அது அவளை மறைக்கல பாருங்க. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் அதை கற்றுக் கொடுத்துருக்கிறா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? ஏழின் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ? நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? ஆர் தே ஆர் குட்?
எப்படி இருக்கிறார்கள், எப்படி வளர்க்கப்படுகிறார்கள்? 3 காரியம். 1, சத்தியத்திலே வளருங்கள், சகிப்புத்தன்மையிலே வளருங்கள், சாட்சியில் வளருங்கள். உடைய பிள்ளைகளை சாட்சியிலே வளர்க்க வேண்டும். பாருங்க, இந்த நாகமான் கதையில அந்த சிறு பெண் எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அந்த வீட்டில் அந்த பெண்ணுடைய பிள்ளையுடைய சாட்சி பயங்கரமானது. ஒரு பெரிய தேசத்தையே சேர்க்கத்தக்கதாக அவருடைய செயல்பாடு இருந்தது. இன்னைக்கு பிள்ளைகள் தேசத்தில் பல்வேறு நிலைமைகளை பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம கொரோனா காலங்களிலே பார்க்கும்போது சிறு பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு காரியம் என்ன? பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பிள்ளைகளை நேர்த்தியாய் வீடுகளில் வைத்து நாம் வளர்க்க வேண்டும். பல்வேறு டிவி காரியங்களில் நம்ம ப்ரோக்ராமில் நியூஸஸ் எல்லாம் கேட்டோன்னா இந்த தன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ரொம்ப கவனமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதம். நாம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வளர்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். பிள்ளைகள் மீது தலைகளை கை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போமா? நம்ம பிள்ளைகளை நினைத்து, ஒரு வயதான பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கலாம், அதுவும் உங்கள் பிள்ளைகள் தான். வளர்ந்தாலும் உங்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் தான் இல்லையா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்விலே கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த செல்வம், குழந்தை செல்வம், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நேர்த்தியாய் வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும். பிள்ளைகள் பாவத்தை தேடி ஓடிவிடாதபடிக்கு, தீமையை கை கொண்டு விடாதபடிக்கு, நன்மையை பற்றிக்கொள்ளும்படிக்கு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் வல்ல ஆவியானவர் பிள்ளைகளை உடைய ஆவியினால் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், கிருபையினால் நிரப்ப ஆண்டவரே. பலவீனங்களை கர்த்தர் மாற்றும். பிள்ளைகளுக்கு இந்த காலங்களில் ஏற்படுகிற பல்வேறு சூழ்நிலைகள், சிறு பிள்ளைகள் ஐயோ கொடிய மனிதர்களாலே பாலியல் சீண்டல்கள் பண்ணப்படுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கரங்களில் இருந்து பிள்ளைகளை விடுவியும் விடுவியும். தேசத்தில் அப்படி போட்ட சிங்கமான காரியங்களை செய்யாதபடிக்கு தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம். பிள்ளைகள் மீது தேவ கரம் இறங்கட்டும், மகிமையின் கரம் இறங்கட்டும், அப்படி பரிசுத்த கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதி. ஞானம், செல்வம் அவர்களை கொடும். உம்மை நம்பி ஜீவிக்க, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கத்தக்கதாய் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் விசேஷமாய் தகப்பனே, குழந்தை இல்லையே என்று வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்கிற ஆண்டவர், ஒரு அற்புதம் அவருடைய வாழ்வில் நடக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் அதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ ஐயா, குழந்தைகளை பற்றி பேசுறாங்க, ஆனா எனக்கு தான் குழந்தை இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆண்டவரே. அப்படி பிள்ளைகளை இப்பொழுது தொடுங்க. அப்படி கர்ப்பத்தின் கனி அவர்களுக்கு கிடைக்கட்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்காக நமக்கு நன்றி. அப்படி செய்து விட்டதற்காக நன்றி. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும், ஆசீர்வாதம், நல்லுறவும் நம் அனைவருடன் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.